12 ராசி நமக்கு தெரியும். எப்படி எடுத்தார் கேபிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இது சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. 1ஆம் இடம் எப்பயுமே தனித்துவம் வாய்ந்தது மேஷம். அப்போ ஒரு கிரகம் 1ஆம் இடத்துல இருந்தால் அவர் எங்கே இருந்தாலும் தனித்துவமாக இருப்பார். அடுத்து 2ஆம் இடம் ரிஷபராசி, நமக்கு ஜோடியாக்ல 2வது ராசி. 2ஆம் இடம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். ஒரு சில விஷயங்களுக்கு தெரியும். 2ஆம் இடம்னா படிப்பு, கண்ணு, சாப்பாடு, பேச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே 2ஆம் இடம் தான். அப்ப 2ஆம் இடம் நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். ஏன் 2? அததான் முதல்ல சொன்னேன். இன் அடிஷன், வருமானம், சம்பாத்தியம், கையில பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், நம்ம கையில எப்பயுமே கையில பணம் இருக்கு அப்படின்னால நமக்கான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு தெம்பு இருக்கும். அதெல்லாமே 2ஆம் இடம் தான். அடுத்து 3ஆம் இடம் மிதுனம். எப்பயுமே இந்த 12 ராசியிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் கேபியிலே சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல, கேபியிலே சொன்னதுதான் 12 ராசியிலேயே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த 3ஆம் இடம் தான். உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுன ராசி. நம்ம எல்லாம் பாரம்பரியத்தில் என்ன படிச்சோம்? 3ஆம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் அப்படின்னு தான் படிச்சோம். 3ஆம் இடம் தான் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில நமக்கு எப்ப எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்ப எல்லாம் அதுல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடம். ஆக 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் போய் நின்றுச்சு அப்படின்னு நீங்க கவலையே படாதீங்க. அது மறைவு ஸ்தானம்னா அதுதான் வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா 3ஆம் இடம். அதுக்கு அடுத்தபடியாக ஜோடியாக்ல 6ஆம் இடம் கன்னி ராசி. 6ஆம் இடம் எப்பயுமே வெற்றி தான். நம்ம என்ன பண்ணோம்? 6ஆம் இடம்னாலே ரோகம், சத்துரு, எதிரி, கடன் தொல்லை, வியாதி, இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எப்பயாவது நம்ம 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம்னு பேசுறோமா? கிடையாது. ஆக 6ஆம் இடம் வெற்றி. எல்லா விதமான எதிரிகளை ஜெயிப்பதற்கும், எல்லா விதமான காம்படிட்டிவ்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கும் இது அத்தனைக்கும் காரணம் 6ஆம் இடம். அதுக்கு அடுத்து நமக்கு ஜோடியாக்ல 10ஆம் இடம் மகர ராசி. 10 அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன். நம்ம எல்லாருக்கும் உலகத்துல ஆண் பெண் அத்தனை பேருக்கும் தேவை நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு வேலை. அந்த வேலை கௌரவம், அந்தஸ்து, புகழோட இருக்கணும், உயர்ந்த பதவியில இருக்கணும், நல்ல செல்வம் செல்வாக்கோட இருக்கிறது 10ஆம் இடம். அந்த தொழில் மூலமாக நம்ம அடையக்கூடிய அத்தனை விதமான சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், இன்பங்கள், இது லாபங்கள், இது எல்லாமே 11ஆம் இடம். இதைத்தாங்க சிம்பிளா சொன்னாங்க. அப்ப ஜாதகத்துல உங்க ராசியில அப்படியே எடுத்துங்க, கட்டத்துல எடுத்துங்க. மேஷத்துல, ரிஷபத்துல, மிதுனத்துல, கன்னியில, மகரம், கும்பத்துல கிரகம் இருந்தாலே வாழ்க்கையில நீங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் எந்த ஜாதகத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவீங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மீண்டு வருவீங்க. இது எப்பயுமே பேசிக்கலா மறக்காதீங்க. ஆக 1, 2, 3, 6, 10, 11 இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள், வெற்றி பலன்கள். அது மட்டுமல்ல, மேசத்துல, ரிஷபத்துல, மிதுனத்துல, கன்னியில, மகரம், கும்பத்துல கிரகங்கள் இருந்தால் நாம வெற்றி அடைஞ்சிருவோம். இதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம சொல்ல வந்த முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத பார்க்கலாம். அப்போ உங்களுடைய ஒருத்தருடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு திசை நடக்குது. அந்த திசை நடக்கக்கூடிய கிரகம் முதல்ல எங்க இருக்குன்னு பாருங்க. அவங்க எந்த நட்சத்திரத்துல இருக்கான்னு பாருங்க. அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் எங்க இந்த வளரும் பாவங்களோடு தொடர்பு வேணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த மிதுன லக்னமே எடுத்துக்கிறோமே, அவருக்கு அந்த குரு திசையாவே எடுத்துக்கிறோம். அந்த குரு திசை எங்க இருக்காரு அப்படின்னா 8ல இருக்காரு. அப்ப இது வளரும் பாவத்துல இல்ல. 8ஆம் இடம் ஸ்ட்ரகிள். இங்க அங்க 8ஆம் இடம்னா எங்க ராசியில இருப்பாரு? மகர ராசியில. மகர ராசியில என்னென்ன கிரகம் இருக்கு? உத்திராடம் இருக்கு, திருவோணம் இருக்கு, அவிட்டம் இருக்கு. இங்க நம்ம அவிட்டம் செவ்வாய் உடைய நட்சத்திரத்துல அவர் பிறந்ததா எடுத்துக்கணும். ஆக இந்த மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் யாருன்னா 6-11 கூடியவர். நம்ம பாரம்பரியத்துல என்ன படிச்சோம்? மிதுன லக்னத்துக்கு மிகப்பெரிய பாவி செவ்வாய் அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க 6-11 என்ன பார்த்திருக்கோம்? வெற்றின்னு பார்த்திருக்கோம். இந்த 6-11 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் அவருடைய ஜாதகத்துல 11லயே இருந்துட்டாருங்க. அப்படி இருந்தாலே இந்த குரு திசையில அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார். இதுதான் ஜாதகம். ஆக குரு நம்ம மிதுன லக்னத்துக்கு என்ன படிச்சிருக்கோம் பாரம்பரியத்துல? பாவி, மாரகாதிபதி பிளஸ் பாதகாதிபதி. நான் இங்க மாரகாதிபதி பத்தி சொல்லல, பாதகாதிபதி சொல்லல, ஆட்சி, உச்சம், நீசம் அதை பத்தி சொல்லல. ஒரு கிரகம் நவாம்சத்துல நீசமா இருக்கு, நவாம்சத்துல உச்சமா இருக்குன்னு சொல்லல, கம்பைண்டா இருக்கு, அதாவது ஜாயிண்டா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லல, சார பரிவர்த்தனை சொல்லல, நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லல,
இந்த கிரகம் அங்க இருக்காங்க, இது எதுவுமே நான் சொல்லலாம். வெறும் சிம்பிள், ஒரு கிரகம் எங்க இருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க எந்த நட்சத்திரத்தின் சாரம் பெற்றிருக்காங்களோ அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் இந்த வளரும் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் அவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய பலன்களே. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கான்னு நீங்க கொஞ்சம் லைன்ல வாங்க. யாருக்கெல்லாம் நீங்க பேச நினைக்கணும் ஒரு நிமிஷம் பேசுங்க, திரும்பவும் நம்ம போவோம். கடைசியில நம்ம யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நான் அதை பின்னாடி சொல்றேன். இன்னும் 2-3 கிளாஸ் நான் இலவச கிளாஸ் தான் உங்களுக்கெல்லாம் நடத்த போறேன். அது எப்போ நடத்துறேங்கிறதையும் நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டமே உங்களுக்கு ஒரு புதுசா இருக்கும். ஏன்னா கேபியினுடைய உபநட்சத்திரங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வெறும் சாரா ஜோதிடங்கிற ஒரு அடிப்படையில வளரும் பாவம் வளரா பாவத்தை வச்சு எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியான ஒரு முன்னோட்டத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் நிறைய தெரியணும். இதை அப்பப்போ நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் குறிச்சிங்க, இல்லைன்னா கேட்டுங்க. இதை ரெக்கார்டிங்கும் பண்ண முடியாது, இதை உங்களுக்கு வீடியோவும் அனுப்ப முடியாது, ரெக்கார்டும் பண்ண முடியாது. ஏன்னா இது கூகுள் மீட்டு இப்போ பேசுறது இப்போயோட போயிடும். ஆகையனால நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அப்சர்வேஷன் பண்றீங்களோ அது நல்லது. இப்ப நீங்க நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, மேற்கொண்டு போகலாமா எப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம். ஐயா, நான் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்க எல்லாருக்குமே, நீங்க இந்த இது உங்களுக்கு புரியுதா புரியாத மாத்திரம் சொல்லுங்க. நம்ம பின்னாடி டிஸ்கஷனா நம்ம தனியா வச்சுக்கிடுவோம். ஏன்னா கிளாஸஸ் எல்லாருமே நீங்க எல்லாம் டயத்தை ஒதுக்கி இருக்கீங்க, நானும் நிறைய டயத்தை ஒதுக்கி இருக்கேன். பின்னாடி நம்ம ஃப்ரீயா பேசுவோம். கிளாஸஸ் கெட்டு போயிடக்கூடாது. இது உங்களுக்கு புரியல மாத்திரம் அப்படியே வரிசையா எல்லாரும் சொல்லுங்க, நம்ம டக்குன்னு போயிடலாம். அந்த வகையில உங்களுடைய ரிப்போர்ட்ல நல்லா தெளிவா தெரியுது. மீண்டும் தொடரலாம் நல்லபடியா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். வேற யாரெல்லாம் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கு புரியலைங்கிற மாத்திரம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். சொல்லுங்கம்மா. சரி, ரைட், ஓகே ஓகே, அடுத்து சொல்லுங்க. இல்ல, அதாவது கேபி சொன்னது நம்முடைய லக்கணத்துக்கு 1, 2, 3, 6, 10, 11 தான். இது எப்படி எடுத்தாங்கிறத நான் சோடியாக் மூலமா சொல்லி காமிச்சேன். சார், ரைட், அடுத்து சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. 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 நான் அது கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன், ஒன்னொன்னு சொல்லிட்டு வருவேன். இப்போ உங்களுக்கு புரியுதான்னு மாத்திரம் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க.